கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற, நம்மை தேடிக்கொண்டிருக்கின்ற அற்புத தெய்வம் இதோ இந்த நற்கருணை பேழையின் வாயிலாக நம்மை சந்திக்க வந்திருக்கின்றார். யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகின்றார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரோடு உறவாடுகின்றார்களோ, யார் யார் எல்லாம் கண்ணீரோடு இருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடி பார்க்கின்றார்களோ, அவர்களுக்கு முன்பாக இதோ நற்கருணை பேழையின் வாயிலாக, இதோ நற்கருணையின் மூலமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்ற தெய்வம், நம்மை அரவணைக்க காத்து கொண்டிருக்கின்ற தெய்வம், அதிசயங்களும் அற்புதங்களையும் செய்வதற்காக நற்கருணை பேழையில் நமக்காக எழுந்து அருளிருக்கின்ற இந்த நற்கருணை ஆண்டவர் இதோ தூயாவியின் வடிவில் நம்மை பார்க்கின்றார். நம் வீடுகளை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். நம் உள்ளத்தை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். நம் கண்களிலே ஒரு ஒளியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். உள்ளத்திலே ஒரு சமாதானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதோ இந்த நற்கருணையை உற்று பார்க்கின்ற போது அவர் நம்மை பார்ப்பது, நம்மோடு பேசுவது, நமக்கு ஆறுதலாக நின்று கொண்டு இருப்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண முடியும். நற்கருணை பிரிந்து வாழ்கின்ற போது அதில் ஏற்படுகின்ற துக்கங்கள், மன கஷ்டங்கள், அநேக அப்படியான வாழ்க்கை வாழ்ந்த நபர்களை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் அவர்கள் கூறுகின்ற அந்த பலவீனமான செய்திகளை நீங்கள் கேட்கப்படுகின்ற போது மனம் உடைந்திருப்பீர்கள். ஆனால் உங்களை கைவிடாத தெய்வம் நற்கருணையோடு உங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து அவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை பார்க்க வந்திருக்கின்றார், நம்மோடு பேச வந்திருக்கின்றார். இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்தி நேர்மையாக்கி, இதோ நோய்கள் அற்று, இதோ நெறி தவறின வாழ்க்கையை செம்மைப்படுத்த வந்திருக்கின்றார். பலவீனங்கள் மனிதனுக்கு உரிய ஒரு பண்பாக இருக்கலாம். ஆனால் அந்த பலவீனங்களை மாற்றி, தடுமாற்றங்களை மாற்றி, நெறிப்படுத்தி நம்மளை ஒவ்வொரு நாளும் நேர்மையான வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல காத்து கொண்டிருக்கின்ற தெய்வம். இதோ நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் நம்ம கண்ணீரோடு வருகின்ற போது அவர் நம்மை அரவணைத்து நம்மளை நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக இருந்து கொண்டு இருக்கின்றார். இன்றைய தினத்திலே தூய ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்தி இந்த நற்கருணை ஆராதனையில் நம்மை முழு மனதுடன் நம்மளை அர்ப்பணித்து இதோ அந்த ஆண்டவரோடு நம்மளை இணைய வைக்க காத்து கொண்டு இருக்கின்றார். தூய ஆவியானவர் தான் நம்மளை வழி நடத்தி நம்மை ஆளுகை செய்து இதோ இந்த காணொளி வாயிலாக ஆண்டவரோடு உறவாடுவதற்கு, ஆண்டவரோடு பேசுவதற்கு நம்மளை தயார்படுத்த வேண்டுமா கூட நாம் ஜெபிப்போம். இதோ தூய ஆவியானவர் ஒவ்வொரு நபர்களையும் ஆளுகை செய்யணும். ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு இருதயங்களையும் தூய ஆவியானவர் தான் நம்ம ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். தூய ஆவியானவர் தான் இந்த நேரத்தை இதோ இந்த ஆண்டவரோடு இதோ நற்கருணை வாயிலாக நம்மை பார்த்து கொண்டு இருக்கின்றார். நம் பலவீனங்களை மாற்றி கொண்டு இருக்கின்றார். இதோ இந்த நற்கருணையை நாம் பருகின்ற போது, நற்கருணை நம்ம உட்கொள்ளப்படுகின்ற போது நமது வாழ்க்கை புதிதாக மாறுகின்றது. என்னென்ன தடைகள் இருக்கின்றதோ, என்னென்ன கண்ணீர்கள் இருக்கின்றதோ, என்னென்ன பாடுகள் இருக்கின்றதோ, என்னென்ன வேதனைகள் இருக்கின்றதோ, எல்லாம் நற்கருணை ஆண்டவர் நம் உள்ளத்திலே கடந்து வருகின்ற போது அனைத்தும் மாறிக்கொண்டு இருப்பதை நாம் காணப்போகின்றோம். இந்த அற்புதமான நேரம், இதோ அதிசயமான நேரம், ஆண்டவரோடு இணைந்து பயணிப்பதற்கு, அவரோடு உறவாடுவதற்கு, அவரோடு பேசுவதற்கு இதோ நாம் தயாராக நம் உள்ளங்களை ஒப்பு கொடுப்போம். சீராக் 2ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை இவ்வாறாக கூறுகின்றது: ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள்.
அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் இரக்கத்திற்காக காத்திருங்கள். இந்த வார்த்தையை இன்று நாம் சிந்தனைக்காக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆண்டவரை தேடி வருகின்றவர்கள் இதோ இந்த நற்கருணையை பார்ப்பதற்கு, நற்கருணை தொடுவதற்கு நம்முடைய பாவ பலவீனங்கள் நமக்கு தடையாக இருந்து கொண்டு இருக்கலாம். நம்ம செய்த காரியங்கள், நாம் பார்த்த காரியங்கள், நம்ம கேட்ட காரியங்கள், ஆண்டவருக்கு சித்தமில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நாம் அவரை நெருங்கப்படுகின்ற போது நமக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. அந்த அச்சத்தின் வாயிலாக அநேக நபர் ஆண்டவரை தேடுவதில்லை, ஆண்டவருடைய பாதத்தில் வருவதில்லை, அவரோடு பேசுவதில்லை. இதோ இன்றைய தினத்திலும் நீங்களும் அப்படி இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவ பலவீனங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை நீங்கள் முகமுகமாக பார்ப்பதற்கு இந்த காணொளி ஒரு பாலமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. யார் யாரெல்லாம் எல்லா நேரங்களிலும் 24 மணி நேரமும் ஆண்டவரோடு நீங்கள் உறவாட வேண்டும் என்று காத்திருந்தீர்கள் என்றால், இப்படியாக இந்த இணையத்தின் வாயிலாக நற்கருணையோடு பேசுவதற்கு இது ஒரு பக்தி முயற்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று அநேக நேரங்களிலே ஆண்டவரோடு இருக்க முடியவில்லை என்றால், இதோ இந்த சிறிய காணொளியின் வாயிலாக எப்பமெல்லாம் நீங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டுமோ, எப்போதெல்லாம் ஆண்டவரோட பேச வேண்டுமோ, இதோ இந்த காணொளி உங்களுக்கு ஒரு அடையாளமாக, இதோ உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நற்கருணை ஆண்டவரை உன் கண்முன் நிறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதோ இதை பார்க்கப்படுகின்ற போதெல்லாம் உங்கள் மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி உண்டாகி கொண்டு இருக்கிறது. எப்போதெல்லாம் கலங்கி நிற்கின்றீர்களோ அப்போதெல்லாம் ஆண்டவரை உங்களை பார்ப்பது, நீங்கள் ஆண்டவரோடு பேசுவது, இதோ எந்த நேரங்களிலே எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நிற்கின்ற போது, இவரை பார்க்கப்படுகின்ற போது, அவரை கண்ணோக்கி பார்க்கப்படுகின்ற போது, அவரோடு இங்கே பேசப்படுகின்ற போது அவர் உங்களை தேற்றுவார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் என்ற விசுவாசம் ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கப்படுகின்ற போது நிச்சயமாக அந்த தூய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே பேசுவதை நீங்கள் உணர முடியும், நீங்கள் கேட்க முடியும், நீங்கள் பார்க்க முடியும், அதை நீங்கள் வாழ்வாக்கி வாழ முடியும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் முன்பாக நாம் அஞ்சு நிற்கின்ற போது அவருடைய இரக்கத்தை நாம் காண முடியும் என்பதை விசுவாசத்தோடு நாம் இந்த நாட்களிலே, இந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றோம். யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சுகிறார்களோ அவரிடம் இரக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். எப்போதெல்லாம் நம் ஆண்டவருக்காக அஞ்சி வாழ்கின்ற போது அவருடைய இரக்கம் நமக்கு கடந்து வரும். ஆண்டவருக்காக நம்ம அஞ்சு காத்து கொண்டு இருக்கின்ற போது பாவ வாழ்க்கை நம்மை அணுகாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்படுகின்ற போது, எதை பேச வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுகின்ற போது, நீங்கள் ஆண்டவருக்காக வாழப்படுகின்ற போது அந்த இடங்களே ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்கள் காண்பீர்கள். ஏனோ தானோ என்று வாழாமல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், நற்கருணை ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார், தெய்வ பிரசன்னம் என்னோடு இருந்து கொண்டு இருக்கிறது, தூய ஆவியானவர் என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். இந்த விசுவாசம், ஆண்டவருடைய பயம் நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கின்றது. ஐயோ, இந்த காரியங்களை செய்யப்படுகின்ற போது, தடுமாறி விழுகின்ற போது ஆண்டவர் என்னை பார்த்து விடுவார். நான் தவறுதலாக பேசப்படுகின்ற போது, தவறுதலான வாழ்க்கை வாழப்படுகின்ற போது ஆண்டவர் என்னை பார்ப்பார் என்று ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருக்காக அஞ்சி வாழ்கின்ற போது, அவருக்காக பயந்து வாழ்கின்ற போது அவருடைய இரக்கம் நம் மீது கண்டிப்பாக இருக்கும். தூய ஆவியானவர் தான் நம்ம அப்படியாக வழிநடத்துவார், நம்மளை செம்மைப்படுத்துவார், நம் கரங்களை பிடித்து நேரிய வழியில் அழைத்து செல்வார். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டோடைய இரக்கம் கடந்து வர வேண்டுமா? அவருக்காக பயந்து காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பயம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக அஞ்சி வாழ்கின்ற போது, ஆண்டவருக்காக பயந்து வாழ்கின்ற போது நம்மளுடைய வாழ்க்கையிலே
எந்த கிரியைகளும், எந்த ஒரு சாத்தானின் கோளாறுகளும், தவறுதலான வழிநடத்துதல்களும் நம்மை அணுகாது, நம்மளை கடந்து வராது. நண்பர்கள் வாயிலாகவோ, மொபைல் போன் வாயிலாகவோ, பிறர் காரியத்தின் வாயிலாகவோ எந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையும் நம்மளை கடந்து வராது என்பதை விசுவாசத்தோடு நாம் சிந்திக்கப்படுகின்ற போது நம்முடைய வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒரு உண்மை சம்பவம் என்னவென்றால், எனக்கு தெரிந்த ஒரு நபர் வயது முதிர்வு காரணமாக மரணத்தை நோக்கி கடந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் மரணத்திற்குள்ளாக பலவீன நிமித்தமாக அவர் உட்படுகின்ற போதும் அவர்களுடைய வீட்டார் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரை சந்திப்பதற்காக பங்கு தந்தையின் வாயிலாக நற்கரணையை அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். அவஸ்தி என்று சொல்லக்கூடிய அந்த திருவரு சாதனங்கள் அவரை கடந்து வரும். அப்படியாக அந்த திருவரு சாதனம் நற்கரணை வாயிலாக அவருடைய நாவுகளில் கடந்து வருகின்ற போது அவர் மீண்டும் உயிர் பெறுகின்றார். அவருடைய வாழ்நாட்கள் மீண்டுமாக நீடிக்கப்படுகிறது. சில நாட்கள் கடந்து செல்கின்ற போது மறுபடியுமாக அவர் பலவீன நிமித்தமாக மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் உற்றார் உறவினர்கள் அவருடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டாயிற்று. இந்த கடைசி வேளையிலே ஆண்டவர் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியுமாக பங்கு தந்தையை அழைத்து அவருக்கு அவஸ்தை கொடுப்பது வழக்கம். இப்படியாக பல நாட்கள் அவருடைய வாழ்க்கையிலே மரணம் வந்து வந்து சென்று கொண்டிருந்தது. அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்து ஒரு 20 முறைக்கு மேலாக இருக்கும் அவர் அவஸ்தை பெற்றிருக்கின்றார். அப்படி என்றால் அவருடைய அந்த 20 முறைக்கு மேலாக அவர் அவஸ்தை பெற்றிருக்கார் என்றால் அவருடைய வாழ்நாட்களை ஆண்டவர் எத்தனை முறை கூட்டி கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் அதை சிந்திக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு நபர் மரணத்திற்கு உள்ளாகும் போது அவஸ்தையை கொடுத்து ஆண்டவர் அவர் உள்ளத்தில் வருகின்ற போது அவருடைய வாழ்நாட்கள் நீடிக்கப்படுகிறது, அவருடைய பலவீனங்கள் மாற்றப்படுகிறது. அவர் ஆண்டவரோடு இருந்த விசுவாசம் அவரை வாழ்நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கின்றார். இப்படியாக பல ஆண்டுகள் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்திருக்கின்றார், அற்புதத்தை செய்திருக்கின்றார். அந்த நற்கரணை ஆண்டவர் அவரை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். இப்படியாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் நோயோடும் வயது முதிர்வு காரணமாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அப்படியாக நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக அவர் மரணத்துக்கு உட்படுகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஏனென்றால் இது ஒரு சிந்தனையாக பார்க்கப்படுகின்ற போது அந்த அவஸ்தை என்று சொல்லக்கூடிய அந்த மரிக்கும் தருவாயிலை கூட அவர்கள் ஆண்டவரை தேட வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்பதற்காக அந்த நற்கரணை அவரை சந்திக்க வைக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் நற்கரணை ஆண்டவர் அவரை சந்திக்கப்படுகின்ற போது அவருடைய வாழ்நாட்கள் நீடிக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவோ தவறுகள் செய்திருந்தாலும் அதை மன்னித்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்ற நபர் இந்த உண்மையான நற்கரணை ஆண்டவர் தான். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான ஒரு சிந்தனைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்கப்படுகின்ற போது நாம் ஒவ்வொரு முறையும் தவறுகள் செய்கின்ற போது நம் பாதாளத்துக்குள் நாம் சென்று திரும்பி வருகின்ற போது இந்த நற்கரணை ஆண்டவர் தான் நம்மளை ஒவ்வொரு முறையும் மீட்டு எடுத்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் அது மீறி நாம் ஒவ்வொரு நாளும் பலவீனத்துக்கு சென்று கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் பாதாளத்துக்கு போய் நற்கரணை வாயிலாக நம்மளை மீண்டும் உயிர் பெற்று நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த நற்கரணை நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றது. அந்த நற்கரணை நம்மை உயிரோடு வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை தேடி வருவார். அவருடைய இரக்கத்தை நீங்கள் உண்மையாக காண போகின்றீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் இரக்கத்திற்காக காத்திருங்கள். இந்த சிராக் 2ஆம் அதிகாரம் 7வது இறை வார்த்தையை நம் ஆழமாக சிந்திக்கப்படுகின்ற போது நம்முடைய பாவ பலவீனங்கள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போய்கொண்டிருக்கும். தூய ஆவியானவர் தான் நம்மை நெறிப்படுத்தி நம்ம வாழ்க்கையை ஆசீர்வாதத்திற்குள்
வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். இதோ யாரெல்லாம் தூய ஆவியானவரை நம் உள்ளத்தில் நிறுத்தி ஆண்டவரோடு நம்ம பேசுவதற்கு தூய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றார். நற்கருணை ஆண்டவரை நம்ம உள்ளத்திலே நிறுத்தி நம்மோடு பேசுவதற்கு தூய ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு உறவாடியதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பலவீனமான உள்ளத்தோடு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் பாதத்தில் நின்று கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. கண்ணீரோடு என்னுடைய பாவ பலவீனம் நினைத்து பார்க்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு நீங்கள் என் உள்ளத்தில் கடந்து வருகின்ற போது ஆண்டவரே, அப்பா, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரை செம்மைப்படுத்துவீராக. என்னை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. என்னோடு நீங்கள் உறவாடுவீராக. எனக்கு தெளிவான ஞானத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் தான் ஆண்டவரை எனக்கு எல்லாமாக நீங்கள் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த உலக படைப்புகள் அல்ல ஆண்டவரே. அப்பா, ஆசபாசங்கள் இல்லை ஆண்டவரே. அப்போ பொண்ணோ பொருளோ இல்லை ஆண்டவரே. எனக்கு ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே. அப்பா, நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. அப்பா, மட்டும்தான் நான் பற்றி பிடித்திருக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, எனக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. எப்படி வாழ வேண்டும் என்று கத்துக்கட்டுங்க ஆண்டவரே. அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க தெளிவுபடுத்தி ஆண்டவரே என்னோடு நீங்க பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். என் சிந்தையின் என்னுடைய சிந்தையில் ஆண்டவரே ஒவ்வொரு ஞானத்தை மட்டும் நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உமக்கு மட்டும் நான் அஞ்சு வாழக்கூடிய நபராக என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசாவாசங்களுக்கு ஆண்டவரை இடம் கூடாத வாழ்க்கை எனக்கு நீங்க கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, உன் நற்கரனை தேடி வருகின்ற போது நற்கரனை ஆண்டவர் என்னை கடந்து வருகின்ற போது கூட ஆண்டவரே என் உள்ளம் ஆண்டவரே நொறுங்கி போகின்றது ஆண்டவரே. அப்பா, பலவீனமான மனிதர்களை தேடி வருகின்ற இதோ இந்த அற்புதமான தெய்வம் எனக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்து இதோ தூய ஆவியின் வடிவிலே எங்களை ஆளுகை செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் வெளியில போகும்போது வரும்போதும் எனக்காக நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களை எனக்கு முன்னும் பின்னுமாகவும் பக்கவளமாக நிறுத்தி என்னை பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் யார் ஆண்டவரே? அப்பா, நான் யார் ஆண்டவரே? அப்பா, நான் பாவியாக இருந்த போதும் கூட ஆண்டவரே, அப்பா, என்னையும் நீங்க ஆண்டவரே தேர்ந்தெடுத்து என்னை பாதுகாப்பாக வழிநடத்தி வருவதற்காக எனக்காக ஆண்டவரே தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவரே நான் கீழே விழுந்து விடாமல் சாத்தானின் வலையில் விழுந்து விடாதபடிக்கு தேவனை பாதுகாப்பாக நடத்தி செல்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றி செலுத்துகிறேன். என் வாழ்க்கையை எல்லா கரங்களும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இனிமேல் என் வாழ்க்கையில பலவீனங்கள் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே. சாத்தான் ஆனவன் ஆண்டவரே என்னை வழி தவறி நடத்தி விடாதபடிக்கு தேவனை என்னை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த இணைப்பில் பார்த்து கொண்டு இருக்கின்ற நபர்களை கூட தேவன் பெயராக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, அந்த நற்கரனை ஆண்டவர் தான் தூய ஆவியானவர் தான் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசன்ன ஆண்டவரே என்னோடு என் குடும்பத்தோடு ஆண்டவரே என்னுடைய வீடுகளில் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தெய்வீக பிரசன்னம் என்னை ஆளுகை செய்து என்னை காத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன்.